வரலாற்று இப்ப நிறுத்திட்டேன். ஆனா இன்னும் ஆண்டு பத்தியா சுகரு. சரி, ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு ஜாவா லாங்குவேஜ் பத்தி பார்க்க போறோம். என்னடா அது தலானி? இல்ல சார், யாரால தலானி வச்சிருக்கீங்க? அவரா பாரு, எல்லா பேரும் தலானி. தலானி மட்டும் தானா? தலமணி சுருன்னு இருக்கு. அந்த குட் பேட் அக்லியில் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து ஒரு 3 கெட்டப்னு சொன்னாங்கல்ல, அது 3 கெட்டப்பா கேரக்டரா அப்படின்னே வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அநேகமாக என்னுடைய கணிப்பு அது 3 கேரக்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தகவல் நமக்கு காதுக்கு வந்தது, அதை வச்சு சொல்றேன். அந்த 3 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் வந்து ரவுடி கேரக்டரா. ஆமா, அந்த ரவுடி வந்து ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயில இருக்காரு. அங்க வந்து ஒரு சாங் எடுத்திருக்காங்க, ஹைதராபாத்ல ஷூட் பண்ணாங்களாம். இதுல பெரிய காமெடி என்னன்னா, அந்த கதை சிறைச்சாலையில தான் அந்த பாடல் காட்சி. ஆனா அந்த பாடல்லையே அஜித்துக்கு வந்து 3 ட்ரெஸ் தான். இந்த 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. ஏண்டா ராஜபாட்டை மூவில வர மாதிரி இந்த சீன் எல்லாம் ஒரே சாங்ல வந்து என்னடா பண்ணுவீங்க? காட்டுறேன். இந்த ஃபைட்டோட ரிசல்ட் என்னன்னா ஒரு இட்லி கடை தரசாயிடுச்சு. அப்பவே முருகா, ஒரு சின்ன பையன் பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் முலாம்பழத்துக்கு மூக்கு முளைச்ச மாதிரி படு பயங்கரமா இருக்காருங்களே. இந்த தட்டு முட்டு சாமா, இந்த கெட்டு போன ஐட்டங்களா தூக்கின உடனே கடையை காலி பண்ற. இந்த கொட்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு எங்கேயாவது கண்ணு காணாம போய் மறைஞ்சிடுற. வர இப்படி அநியாயமா என் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானே. உனக்கு பிடிச்சத போய் தனியா பண்ணு. உன் வயசுக்கு என்கிட்ட போட்டிக்கு வர்ற நீ. நானும் யூத் ரிவ்யூ சேனல்ல போனக்கு ஒழுங்கா போயிரு. நல்லா யங்ஸ்டர்ஸா பார்த்து வந்து போட்டி போட வேண்டிய. மாவு வாங்க வந்துங்க. மாவு வாங்க? எங்க ஆயா எங்க மாவு என்னதான் தோஸ்துனுங்க. ஒழுங்கா போய் சேருங்க, மாவு வாங்கி. இல்ல நிக்க கூடாது. யாரா அவனுங்க மாவு வாங்க வந்துக்கிறானுங்க? இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இப்படியே போனா நம்மளுக்கு கிடைக்காது உங்களுக்கு. சொல்ல வந்துடுங்க. நீ வந்து உள்ள வந்து போற வெளியூர் நினைச்சியா? வலசில வந்து தப்பா போச்சு. கூட வந்துருமா? என்ன தெரு? என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கத்தை போல எண்ணுவேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா பாபா, உங்களுக்கு செம்ம அதிர்ஷ்டம். நான் தள்ளி போனதுனால ஏதோ 100 கோடியாவது அடிச்சான். இதுவே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. பண்ணு பண்ணு. நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ். ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. வேறயா? வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இது வேற. நடராஜ் அவளை ஒன் சைடா லவ் பண்றான். ஒன் சைடா ஓடுறானா? ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்கானா? விளங்கிச்சா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையாடா.
இதெல்லாம் எப்படா முடியும்? அத நான் சொல்றேன். டேய் டீசன்ட்டா போ, கத்தாத அண்ணன் கத்துறானே. Who are you? நீ யார்? நான் யார்? யார் நான்? நான் யாருங்கிறத எப்பவுமே நான் முடிவு பண்றதில்ல. ஏதில் நிக்கிறவன் தான் முடிவு பண்ணுவாங்க. யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பெருசு, நான் போய் ஒரு டீ அடிச்சு வந்துடுறேன். உட்கார்றா. பிரேக்கிங் பேட் பார்த்தாச்சு, ஸ்குவிட் கேம் பார்த்தாச்சு, மணி ஹெய்ஸ்ட் பார்த்தாச்சு, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தாச்சு. வேற என்ன பாக்குறது? திருப்பி என்னைய பாருடா. அவனை ஒழுங்கா வெளியே போய் எங்கேயாவது படக்க சொல்லு. என்ன புடுங்கிட்டான் இவ்வளவு விரக்தி அவனுக்கு? என்ன வேணும் அவனுக்கு? என்ன பணம்? எப்படா லைஃப்ல உருப்பட போற? என்ன நீங்க புள்ளையாடி வளர்த்து வச்சிருக்க. மம்மி, பொண்ணு வீட்டாளுக்கு என்ன சொன்னாங்க? பொண்ணு விட்டாளுங்க பையனை பிடிக்கலன்ட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பையனை எங்களுக்கும் கூட தான் பிடிக்கல, அதுக்காக வீட்டு விட்டு துரத்தி விட்டுற முடியுமா? பிரான்ஸ் வந்திருக்கோம், குவிஸ்ல இருக்கும், வெனிஸ்ல இருக்கும். போயிடலாம். திருவருகாடுல பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். உங்களை மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும்?